வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புஜங்காசனா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி புஜங்காசனா நம்ம நிறைய தடவை பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ஆசனா இது ரெகுலராக பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ புஜங்காசனாவில் ஒரு 4 வேரியேஷன், அதே புஜங்காசனா தான், அதில் ஒரு 4 வேரியேஷனோட இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆசனா பண்ணிவிட்டு அப்புறம் கூல் டவுன் பண்ணிவிட்டு தான் அடுத்தது ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது எப்பவுமே மறக்கக்கூடாது. நான் கம்ப்ளீட்டாக வார்ம் அப் பண்ணியிருக்கேன், நீங்களும் வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆசனா பண்ணுறதுனா இருந்தாலும் வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஆசனா, இதுக்கு வார்ம் அப் வேண்டான்ற இடத்துல நீங்கள் வார்ம் அப் பண்ண வேண்டாம். பட் மற்ற இடத்துல ஆசனா நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி ஆசனா வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். காலையிலையோ சாயங்காலமும் வயிற்றில் ஃபுட் இருக்கும்போது கண்டிப்பாக ஆசனா பண்ணக்கூடாது. ஸோ வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். ஏர்லி மார்னிங் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதே மாதிரி ஈவினிங் டைமில் பண்ணுறதும் நல்லது. ஆனால் வெறும் வயிற்றில் பண்ணணும். அதே மாதிரி ஆசனா பார்த்திங்கன்னா மேட் மேலே, நேச்சுரல் மேட், அப்படி இல்லைன்னா காட்டன் பெட்ஷீட் அந்த மாதிரி, இல்லை பெட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கீழே போட்டு தான் பண்ணணும். நம்ம தரையில் ஆசனா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆசனா முத்ரா எது பண்ணும்போதும் உடம்புல ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். அந்த எனர்ஜியை நம்ம ரீட்டைன் பண்ண பார்க்கணும். நம்ம வெறும் தரையில் பண்ணணும், அந்த எனர்ஜி பூமி அப்சர்வ் பண்ணிடும். நம்ம பண்ணக்கூடிய எதுக்காக பண்ணுறோமோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்காது, அது பூமிக்கு போயிடும். ஸோ ரிலாக்ஸ்டாக பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு ஏர்லி மார்னிங் பண்ண பாருங்கள். பிட்வீன் 5 to 6 ஆர் 4 AM to 6 AM அந்த டைம்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புஜங்காசனா நம்ம பண்ணலாம். ஸோ புஜங்காசனாவில் சில வேரியேஷன்ஸோடு பண்ணலாம், தெரிஞ்சது தான், பட் பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், அதை அப்படியே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. உங்களோட வயிற்று மேலே, நம்மளோட வயிற்று மேலே இப்போ படுத்துட்ருக்கோம். கைகள் ரெண்டும் நம்ம சைட் வேர்ட்ஸ் வச்சுக்கணும். தைஸை டச் பண்ணுற மாதிரி 2 கால்களும் சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ புஜங்காசனோட ஃபஸ்ட்டு வேரியேஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மெதுவாக ரிலாக்ஸ்டாக 3 times ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க. அவேர்னஸ் ஃபுல்லாக நான் இப்போ புஜங்காசனா பண்ண போகிறேன், கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவேன், அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட் நான் அடைய போகிறேன் அப்படின்னு ஒரு அவேர்னஸோடு ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கைகள் ரெண்டையும் செஸ்ட்டு கிட்ட கொண்டு வாங்க. ஈக்குவலாக இருக்கணும். ஃபிங்கர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கணும், அப்போ தான் பேலன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எல்போஸ் பாடியோட ஒட்டி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வேரியேஷன், பாடியை லிஃப்ட் பண்ணி செஸ்ட்டு அப்பர் பாடி ஹிப் வரைக்கும் லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மெதுவாக கீழே வாங்க. ரிலாக்ஸ்டாக சின்ன ப்ளேஸ் பண்ணிவிட்டு கைகள் ரெண்டும் பின்னாடி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வேரியேஷன். இது 5 கவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக 10 15 கவுண்ட்ஸ் 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் போகலாம். 3 ரவுண்ட்ஸாக இதை பண்ணலாம். இது ஒரு வேரியேஷன். இப்போ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, கையை மறுபடியும் செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. ரெண்டும் ஈக்குவலாக ப்ளேஸ் பண்ணுங்கள். பாடியை லிஃப்ட் பண்ணுங்கள். கைகளில் ஒரு சின்ன பெண்ட் இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். இப்போ இந்த வேரியேஷனில் நல்லா வயிற்றில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் 5 times. ஸோ இந்த வேரியேஷன் என்ன பண்ணுறோன்னா, நல்லா நமக்கு தெரிஞ்சு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளோட வயிற்று பகுதி செஸ்டெல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது 5 times ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே 5 times பண்ண முடியாதுன்னா 2 timesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கைகள் ரெண்டும் சைடில் வைங்க. ஸோ இந்த வேரியேஷன் என்ன பண்ணுறோன்னா, நம்ம லங்ஸை எல்லாம் நல்லா ஓப்பன் அப் பண்ணுறோம். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த செகண்ட் வேரியேஷனில் 2 timesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக 10 times வரைக்கும் கொண்டு போங்க. இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இது பண்ண உங்கள் லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்டமனுக்கும் நல்லா ஆக்சிஜன் உள்ளே போகும், நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும், லங்ஸ் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும்.
இது செகண்ட் வேரியேஷன். இப்போ தேர்ட் வேரியேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கைகள் ரெண்டும் செஸ்ட் கிட்ட வச்சு இந்த தடவை நம்ம லிஃப்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக தலையை தூக்கி மேலே சீலிங்கை பார்க்க போகிறோம். ஸோ எங்கேயுமே ஹோல்ட் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம். இந்த வேரியேஷனில் தலையை லிஃப்ட் பண்ணி கை ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி இந்த சீலிங்கை பார்த்து ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவாக கீழே வாங்க. பாடியை மெதுவாக ப்ளேஸ் பண்ணி கைகள் இன்னும் சைடில் வைங்க. ஸோ இந்த வேரியேஷனில் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்டமன்லேருந்து ஹிப்புலேருந்து அப்படியே மேலே தலையை தூக்கி சீலிங்கை பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்டமனுக்கு கழுத்து வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். நீங்கள் அந்த பொசிஷனில் வந்து 5 கவுண்ட்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். எடுத்தோடனே ரொம்ப நேரம் பண்ணணுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்க்கலாம். கைகளை செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. எல்போஸ் ஒன்றா வச்சுட்டு பாடியை லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இந்த வேரியேஷனில் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் இப்படி வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தலையை வந்து ரைட் சைட் திருப்பி நம்மளோட லெஃப்ட்டு காலை பார்க்க ட்ரை பண்ணணும். லெஃப்ட்டு கண்கால் லெஃப்ட்டு ஹீலை பார்க்க ட்ரை பண்ணணும். 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா திருப்பி நேராக வந்துட்டு அப்புறம் லெஃப்ட் சைட் திருப்பி ரைட் லெக்கோட ஹீலை பார்க்க ட்ரை பண்ணணும். அப்புறம் நேராக வரணும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பிரீத் இன் பிரீத் அவுட்டோட பண்ணணும். இது பண்ணும்போது ஸ்பைன் வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகும், கை பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக 1 or 2 டைம்ஸ் ரைட் ட்விஸ்ட் லெஃப்ட் ட்விஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மெதுவாக கீழே போங்க. கைகளை சைடில் வச்சு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 வேரியேஷன் பண்ணலாம். மெதுவாக இந்த பொசிஷன்லேருந்து வஜ்ராசனா வந்துட்டு ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச புஜங்காசனா தான். இதில் வந்து இப்போது 4 வேரியேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஒன் வந்து நார்மலாக தூக்கி கை கொஞ்சம் பெண்ட் இருக்கணும், அப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் இருக்கணும் நார்மல். அதுக்கு அடுத்த வேரியேஷனில் அதே மாதிரி நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். தெரிஞ்சே வந்து நிறைய காற்று எடுத்து ஃபஸ்ட்டு வேரியேஷனில் மூச்சு அவ்வளோ இது கிடையாது, கையை தூக்காத சிம்பிள் பேசிக். அடுத்த வேரியேஷனில் நல்லா வயிற்று ஃபுல்லாக காற்று எடுத்துகிட்டு விடுங்க. இது நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். லங்ஸில் ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ரொம்ப நல்லது, லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அது வந்து செகண்ட் வேரியேஷன். தேர்ட் வேரியேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா, கை பெண்டே இல்லாமல் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி சீலிங்கை பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பைனுக்கும் ரொம்ப நல்லது. அந்த ஸ்பைனோட கடைசி போன்ஸ் எல்லாம் நீங்களே பார்க்குறீங்க, ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். அது தேர்ட் வேரியேஷன். ஃபோர்த் வேரியேஷனில் ஃபஸ்ட்டு இது மாதிரியே வந்துட்டு நம்ம மெதுவாக திரும்பி ரைட் சைடாக திரும்பி லெஃப்ட் லெக்கோட ஹீல் கண்கால் பார்ப்போம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு திரும்பி ரைட் லெக்கோட கண்கால் பார்ப்போம். ஸோ ஃபோர்த் வேரியேஷன் இனிஷியலாக பிரெத் கண்ட்ரோல் பண்ணாமல் நார்மலாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேபி 2 டைம்ஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை ரைட் திரும்புங்க, லெஃப்ட்டு திரும்புங்க, திருப்பி ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே திரும்பி ஹோல்ட் பண்ணுங்கள். நேராக வாங்க, திருப்பி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டே பண்ணுங்கள். இது வந்து ஸ்பைனுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல ட்விஸ்ட். இது ஸ்பைன் நல்லா ட்விஸ்ட் ஆகும், கழுத்தும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புஜங்காசனம் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆசனா. ஸோ யோகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனா. இந்த வேரியேஷன்ஸோடு பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வேரியேஷனும் தனியாக முதல்ல பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எல்லா வேரியேஷனும் சேர்த்து 2 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணி பாருங்கள், இல்லை 3 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் என்டையர் பாடிக்கு செம்ம ஸ்ட்ரெச் கிடைக்கும். கைக்கு பவர்ஃபுல் ஆகும், ஹேண்ட்ஸ் எல்லாம் நல்லா பவர்ஃபுல் ஆகும். உங்களோட அப்டமன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்டமனில் இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் ஒரு மசாஜ் பண்ண மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். செஸ்ட்டுக்கும் நல்லது, ஸ்பைனுக்கும் நல்லது, பாட்டம் ஆஃப் த ஸ்பைனுக்கும் நல்லது, நெக் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்பைனுக்கும் நல்லது.
இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட் அடைங்க. ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஹாவ் அ கிரேட் லைஃப். தேங்க்யூ.